வணக்கம். சித்தக்கே உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம உடல்ல சாப்பிட்ற சாப்பாடு நல்ல செரிமானம் ஆகி, நல்ல பசி எடுத்து சாப்பிட்ட பிறகு அந்த உணவு செரிமானம் ஆகி, மறுநாள் தேவையான சத்துக்கள் மட்டும் நம்ம உடல்ல தங்கி, தேவையில்லாத வெளியேறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட உணவோட தாத்பரியமே. அது நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டே இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதுக்கு முக்கியமான இது டைஜஷன் ஆகுது, ஆகலை, அடுத்தது பசி எடுக்குது எடுக்கல அப்படிங்கிறதா நம்ம லைஃப். அதுவும் முக்கியமாக முதியோர்கள் 40-50 வயசுக்கு மேலே இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அது இப்பயே வந்துருச்சு. 25 வயசு பசங்களுக்குலாம் கூட சொல்கிறாங்க பசி எடுக்கிறத. ஏன்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு சாப்பிட்டு லிவரை அவ்வளோ கெடுத்து வச்சுருக்கோம். அதனால் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, மதிய சாப்பாட்டில் வாரத்துக்கு 3 நாளாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. லிவருக்கு ரொம்ப டீடாக்ஸ், அதாவது லிவர் தன்னோட தண்ணீரை பெற்று தன்னோட முழு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி மிளகு, ஜீரகம், பெருங்காயம், சுக்கு இதை 4த்தையும் தனித்தனியாக வறுத்து நல்லா உப்பு போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மதிய சாப்பாட்டில் நெய் ஊற்றி சுட சுட இந்த பொடியை சாப்பிட்டுட்டே வரலாம். அதேமாரி மணத்தக்காளி நிறையா சேர்த்துக்கோங்க, வெந்தயம் நிறையா சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரகத்தை எலுமிச்சம்பழத்தில் ஊற வச்சு அதை அதுக்கப்புறம் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சீரகத்தூள் ரொம்ப நல்லாயிருக்கும். விதவிதப்பான தண்ணியில் எப்போல்லாம் செரிமான சக்தி இல்லை, உங்களுக்கு பசி எடுக்கலை அப்படின்னு தோணுச்சுனாலும் அந்த சீரகத்தை விதவிதப்பான தண்ணியில் போட்டு கலந்து குடிச்சிருங்க. அது உங்களுக்கு நல்ல பசியை தூண்டும், நல்ல செரிமான சக்தியும் கிடைக்கும். நம்ம உடல்லே கல்லீரல், லிவர் மட்டும்தான் எவ்வளோ, அதாவது 80% கெட்டு போனால் கூட அதை திரும்பவும் தன்னோட ஃபுல் வேலையை செய்ய வைக்கிறதுக்கு முடியும். ஏன்னா லிவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, அவ்வளோ தன்னை சுத்தப்படுத்தக்கூடியது. அதனால் அது ரொம்ப மேலும் மேலும் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடாம, நிறைய ஆயில் ஃபுட்ஸ், மசாலா சாமான் சாப்பிடாம, மேலும் மேலும் அதை துன்பப்படுத்தாமல் சாதாரண சாப்பாடு, நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது. சித்த மருத்துவர்களோட ஆலோசனைப்படி பசி எடுக்கல, இந்த டைஜஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க நிறைய கரிசாலி கற்பவங்கள மாத்திரைகள்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் அது எவ்வளோ அளவு சாப்பிடணும், யார் யார் சாப்பிடணும் எல்லாமே சித்த மருத்துவர்கள் முடிவு பண்ணுவாங்க. தாராளமாக நீங்கள் சித்தா கேர் அணுகலாம். முக்கியமாக வயதானவர்கள் இந்த செரிமான பிரச்சனை சரி பண்ணணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அவங்க சாப்பிட்றதே கொஞ்சமாக இருக்கும். காலையிலையும் மத்தியானமும் நைட்டு ரொம்ப சிறிதாக சாப்பிடணும், அது 6 மணிக்குள்ளே சாப்பிடணும். இந்த சாப்பாடை கரெக்டாக அவங்க சாப்பிட்டு வந்தாலே அன்னைக்குள்ள எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். இதை அவங்க பொறுமையாக அவங்க செஞ்சுக்கிட்டே வரணும். சித்த மருத்துவரை அணுகி அவங்களோட கல்லீரலை கரெக்டாக டீடாக்ஸ் பண்ணிட்டு நல்ல பசி எடுக்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இங்கே சித்தா கேரில் கிடைக்கும். ஹெல்த் டிப்ஸ், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றிக்கிட்டு நோயெல்லாம் வாழலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.